முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் ஒன்றாக திகழக்கூடிய இந்த பங்குனி உத்திர நாளில்தான் முருகப்பெருமான் தெய்வானையை மணமுடித்தார் என்று புராணங்கள் கூறுகிறது. அன்றைய தினம் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்துக் கொள்ள வேண்டும். பிறகு வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதும் போல் தீபத்தை ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பிறகு அன்றைய தினம் முழுவதும் எந்தவித உணவையும் எடுத்துக் கொள்ளாமல் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும். பின்னர் மாலையில் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படம் அல்லது சிலைக்கு சந்தனம் குங்குமம் வைத்து ஒரு தட்டில் 6 அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள். அவருக்கு வாசனை மிகுந்த மலர்கள் அல்லது செவ்வரளி மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். அந்த 6 தீபங்களுக்கும் மலர்களை வைக்க வேண்டும். பிறகு முருகப்பெருமானுக்கு உகந்த கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம் போன்ற எதுவாக இருந்தாலும் அதை 6 முறை படிக்க வேண்டும். கல்யாண சாப்பாடு போல் வடை, பாயாசம், அப்பளம் போன்றவற்றை செய்து முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபட்டு பூஜையை நிவர்த்தி செய்ய வேண்டும். பின்னர் கல்யாண சாப்பாட்டை சாப்பிட்டு விரதத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். பங்குனி உத்திர நாளன்று இந்த முறையில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய வேண்டுதல்கள் முழுமையாக நிறைவேறும். முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில்